சில பேர் நம்ம பார்க்கும்போது அவன் பிறந்ததிலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், எங்கே சென்றாலும் எனக்கு தோல்வி மேலே தோல்வி வந்து கொண்டு இருக்குன்னு துவண்டி போகிறார்கள். பட் நான் என்ன சொல்றேன்னு, கர்மா என்ற தீரிக்கு நம்ம அதிகமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்மம் என்றது 3 வகையான கர்மங்களாக இருக்கின்றது. சஞ்சித கர்மம், அதாவது இந்த பிறவி என்பது திடீர் நிகழக்கூடிய ஒரு பிறவி அல்ல. பல பிறவிகளை செய்த கர்மங்கள் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு ஒரு பிறவில வரும்போது ப்ரெசென்ட் லைஃப்ல நிறைய துன்பங்கள் வரும். நீங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் உங்களுடைய பாவங்களை கரைத்து கொண்டே இருக்கிறது என்றது பொருள். சிலர் எந்த விதமான நன்மைகளும் செய்ய மாட்டாங்க, அவனை சுகப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் அவருடைய புண்ணிய கர்மங்களை விரயமாகி கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க அனுபவங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனால உங்களுடைய பாவம் என்பது கரைகிறது. அடுத்து உங்களுக்கு வரக்கூடியது உன்னதமான வாழ்க்கை. அவர் புண்ணிய கர்மங்களை அனுபவித்து கொண்டு தன்னுடைய புண்ணியத்தை கழித்து விடுகிறார்கள். அடுத்து வருது என்பது டார்க் ஃபேஸ். அதனால தான் நீங்கள் எப்போவுமே பகல் இரவு என்ப படைப்பின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பகல் இரவு என்பது, பகல் என்றது வெளிச்சம், இரவு என்பது ஒரு டார்க் ஸ்பேஸ் இல்லையா? இப்போ நீங்கள் பகலன்றது புண்ணியம். அதனால தான் நான் இந்த ஜென்மத்தில் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கஷ்டம் படப்பட உங்களுக்கு அதனுடைய கர்ம வினைகள் கலைந்து விடுகிறது. சுக்கப்படுறவங்களுக்கு புண்ணிய வினைகள் கரைந்து விடுகிறது. மேற்கொண்டு புண்ணியங்கள் பண்ணால் தொடர்ந்து அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் இந்த பகல் இரவு கணக்கில் மாட்டிக்கொள்வார்கள். ஆக நீங்கள் எது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லதே செய்ய வேண்டும், நல்லதே சிந்தனை பண்ண வேண்டும், நல்லதே சொல்ல வேண்டும்.